இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 128 அதிகாரம் 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து ஒருவன் நடப்பானால் அவன் உண்மையாகவே பாக்கியவான் என்று வேதம் குறிப்பிடுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற காரியம் என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தரோடு இணைந்து ஜீவிப்பது, தேவனோடு இணைந்து நடப்பது, தவறான காரியத்தை விட்டுவிட்டு நல்ல காரியத்தை தேர்ந்தெடுப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பது மிகவும் அவசியம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்லது பாக்கியம் ஒருவனுக்கு கிடைக்கும் என்றால், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் அநேக செல்வங்கள், அநேக பணம், இன்னும் அநேக இருந்தாலும் அது உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்றால், நீ எளிமையாக இருந்தாலும் சரி, நீ வறுமையில் வாழ்ந்தாலும் சரி, தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு நீ வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆம், நாம் இதை உணர்த்தும் ஒரு கதையை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு ஐஸ்வர்யவான் உலகத்திலே வாழும்போது சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் கீழே ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தரித்திரனும் மிகவும் பிச்சை எடுக்கிற நிலையில் வாழ்ந்து வந்தான். அவன்தான் லாசரு. இவர்கள் 2 பேருக்குள்ளில் யார் பாக்கியவான் என்று நாம் பார்ப்போம் என்றால், உண்மையாகவே தேவனுடைய பார்வையில் பாக்கியவானாக இருந்தது லாசரு ஒன்றே. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையோ, அது ஒரு தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடையாது. அதற்கு மாறாக நாம் தேவனோடு இணைந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு நாம் வாழ்வோம் என்றால் அதுவே நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலையில் உம்மை துதிக்கக்கூடிய நல்ல கிருபை செய்தே நன்றி அப்பா. நாங்கள் சங்கீதம் 128:1 நாங்கள் பார்க்கும்போது, தேவனுக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனே பாக்கியவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் உமக்கு பயந்து அப்பா நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் நாங்கள் கடந்து போக கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பமும் ஜெபங்களை எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.